இது கொஸ்டின் நம்பர் 2. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே கேட்டிருக்காங்க சச் தட் ஃபாக் இஸ் ஈக்குவல் டு காஃப். ஃபாகு காஃப் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா ஃபாக் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் எஃப் காம்போசிட் ஜின்னு சொல்லுவோம் அதை. ஸோ எஃப் ஆஃப் என்னென்னதெல்லாம் உள்ளே வந்து ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6x மைனஸ் கே அப்படின்னு எழுதுகிறோம். இங்கே பார்க்கும்போது கொஸ்டின் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன எழுதலாம் பாருங்கள், 3x + 2 அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சப்போஸ் எனக்கு எக்ஸுக்கு பதிலாக நான் இசட் அசைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எழுதலாம் பாருங்கள், 3 × z + 2. அப்போ இங்கே இசட் இருந்ததுன்னா அது 3z + 2 எழுதலாம் இல்லையா. ஸோ அப்போது எனக்கு இங்கே 6x - k இருக்குது. அப்போது இதை வந்து நான் இசட்டாக அசம்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 இங்கே ஃபுல்லாக இசட், அப்போ எஃப் ஆஃப் இசட் 3z + 2, அப்போ 3 × this term ப்ளஸ் என்ன ஆகிடும் 2. அதாவது இங்கே 6x மைனஸ் என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா k. ஸோ இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ 18x - 3k + 2 இதான் நம்மளுக்கு தேவையான ஃபாகு. இது வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா காஃப் ஜி காம்போசிட் எஃப். ஸோ ஜி வச்சுக்கிறீங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணுறீங்க உள்ளே கொண்டு வரீங்க. ஓகே, இப்போ ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் மேலே எழுதிக்கிறீங்க 3x + 2. சரிங்களா. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6x - k. இதே ஜிக்குள்ளே ஒய் கொடுத்து பாருங்கள், என்ன எழுதுனா 6y - k மாறிடும். அதாவது இங்கே ஒய் கொடுத்தீங்கன்னா இது 6 × y. சப்போஸ் இங்கே இசட் இருந்ததுன்னா அது 6z - k போகும் இல்லையா. அதே போல் இங்கே போய் ஜிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 3x + 2 இருக்குது. அப்போ இந்த ஜிக்குள்ளே இருக்கக்கூடியதை நான் 6 × 3x + 2 - k அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ எனக்கு 18x + 12 - k இதான் எனக்கு என்ன ஆகிடுச்சு காஃப். அப்போ இது ஈக்குவேஷன் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு 2. ஸோ எனக்கு கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபாகும் சரி காஃபும் சரி ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா. இப்போ ஃபாகுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ 18x - 3k + 2. இங்கே அதே போல் காஃப்க்கு உண்டான ஆன்சர் 18x + 12 - k. இப்போ இந்த 18xம் கேன்சல் ஆகிடும். ஏன்னா ப்ளஸ் இப்போ ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் தான் மைனஸு. ஸோ கேன்சல் ஆகிடும். என்ன செய்ய போனால் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு, கே ஒரு சைடு கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த சைடு கேவை கொண்டு வரேன், நம்பரை அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ -3k, இது வந்து மைனஸ்க்கு இந்த சைடு வந்து +k ஆகிடும். ஸோ இது 12 - 2 ஆகிடும். -3k + k அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -2k, தட் இஸ் ஈக்குவல் டு 10. அப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து k வேணும்னா 10 / -2 மாறிடும். ஸோ மல்டிபிள்ஸ் இருக்குது, அந்த பக்கம்னா டிவைடு. ஸோ அப்போ உங்களுக்கு k அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5. சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஃபாக் ஆஃப். ஸோ இது வந்து 5 மார்க்ஸ்லேயே கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இது எக்ஸைஸ் 1.5ல் கொஸ்டின் நம்பர் 2ல் செகண்டில் பார்க்குறோம். இது நம்ம என்னென்னா ஃபாக் ஆஃப் ஈக்குவல் கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா. ஃபஸ்ட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஃபாக் கண்டுபிடிப்போம். தட் இஸ் எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னு அர்த்தம் இருக்குது. எஃப் ஆஃப் உள்ள இருந்து என்ன பண்ணிக்கலாம், ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 4x + 5. இப்போது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஃபார்மேட்டில் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 2x - k அப்படி நம்ம எழுதலாம். சப்போஸ் எஃப் ஆஃப் இசட் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 × z - k இப்படி நம்ம எழுதிக்கலாம். அதாவது எக்ஸ் இருந்தால் 2x - k, இசட்னா 2z - k. அப்போ எஃப் ஆஃப் திஸ் டேர்ம் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் 2 × 4x + 5 - k அப்படின்னு நம்ம எழுதலாம். ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 2 4 சார் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 8x + 10 மைனஸ் என்னென்னலாம் k. இது நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாக் அப்படின்னு ஆகிடும். இது வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காஃபு ஜி காம்போசிட் எஃப். ஸோ ஜி வெளியே எடுத்துக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் உள்ளே எழுத போகிறோம். ஸோ ஜி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2x - k அப்படின்னு. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா இது ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருந்தால் அது 4x + 5 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சப்போஸ் ஜிக்குள்ளே ஒய் இருந்தால் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் 4 × y + 5. அதாவது இங்கே ஒய் இருந்தால் அது இங்கே ஒய் நம்மளுக்கு வந்துடும். அப்போ ஜிக்குள்ளே இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 2x - k, தென் 5ஆல் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இப்போ 4 2 சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8x மைனஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 4k ப்ளஸ் என்ன ஆகிடும் 5. இது வந்து காஃப். இது ஈக்குவேஷன் நம்பர் ஆகிடுச்சு 2.
இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா given that நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ given that fog is equal to GOF அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபாக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே 8x + 10 - k இல்லைன்னா 8x + 10 - k ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி 8x - 4k + 5. இந்த +8x இந்த +8xம் கேன்சல் ஆகிடும், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் இருக்குது. ஸோ இந்த ஒன் சைடு வந்துச்சுன்னா மைனஸாக மாறிடும். இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த கே இந்த சைடு கொண்டு வரேன், இந்த 10 அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ -4k ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு வந்தால் நம்மளுக்கு என்னென்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4k ஆல்ரெடி இங்கே ஒரு -k இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி +5 இருக்குது. ஸோ +10 கோஸ் டு தட் சைடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் -10. 4kல ஒரு k போச்சுன்னா உங்களுக்கு வந்து 3k என்ன ஆயிடுச்சுன்னா -5. கொஸ்டின் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா f(x) = 2x - 1 g(x) = x + 1 / 2. ஷோ தட் fog is equal to GOF that is equal to x அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம்னா fog எழுதுவோம். f உள்ள வந்து g(x) அப்படின்னு நம்ம எழுதிக்குவோம். சரிங்களா? ஸோ f g(x) வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + 1/2 சைட் அவுட் பண்ணுறோம். இங்கே f(x) அப்படின்னு சொன்னால் இது 2x - 1. சப்போஸ் f(y) கொடுத்தா பாருங்கள், எஃப்க்குள்ளே என்ன வருதோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதிலிருந்து 1 நம்ம மைனஸ் பண்ணிவிடுவோம். இந்த சேம் வே இங்கே எனக்கு என்னன்னா f(x + 1) இருக்கா, அப்போ 2ஆல் இந்த டேர்ம் தென் -1. அப்போ வித்தின் த ப்ராக்கெட்டுக்குள்ளார அந்த x + 1 / 2 இந்த 2 இந்த 2 என்ன உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இப்படி பார்த்தீங்கன்னா x + 1 -1. ஸோ +1 -1 கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு வந்து x கிடச்சிச்சு. ஸோ இப்போ fog is equal to x. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அதுக்கடுத்து நம்ம GOFும் நம்ம எக்ஸுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம g காம்போசிட் f, ஸோ g வெளியே வச்சுக்கிறோம். உள்ளே வந்து f(x) ஜிக்குள்ளே f(x)ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2x - 1. ஸோ இதனால் இங்கே 2x - 1 அப்படி எழுதிக்கிறோம். இங்கே சைட் ஒர்க் பண்ணுறோம். g(x) அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x + 1 / 2. அப்போ சப்போஸ் g(y) வந்து என்ன வரும் பாருங்கள், y + 1 / 2. அதாவது x இருந்தால் அது x + 1/2 போட்டுக்கணும். y இருந்தால் y + 1/2, z இருந்தால் z + 1/2. அப்போ இங்கே 2x - 1 இருந்தால் 2x - 1 + 1 / 2 ஹோல் / 2 ஆகிடும். அப்போ இந்த -1 இந்த +1 நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். அப்போ 2x / 2 இந்த 2 என்ன ஆகிடும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து கிடச்சி x மட்டும் எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ GOF is equal to x. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ fog is equal to x, GOF is equal to x அப்படின்னு சொன்னால் 1 is equal to என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன எழுதலாம் அப்படின்னா fog is equal to GOF is equal to x அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா f(x) x² - 1 g(x) x - 2 find a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா GOF of a is equal to 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன g காம்போசிட் f(x) நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ g இன்ட்டு f(x) மாறிடும் இல்லைங்களா? இப்போ g இன்ட்டு f(x) வேல்யூ பாருங்கள் x² - 1. இது இப்போ எப்படி இருக்குன்னா g(x) ஃபார்மேட்டில் இருக்குது. g(x) நமக்கு நல்லாவே தெரியும். g(x) நம்மளுக்கு வந்து x - 2. சப்போஸ் எனக்கு g(y) அப்படின்னா என்னதுன்னா பாருங்கள் y - 2. அப்போ g(this one) அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது x² - 1 - 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ இங்கே x² மைனஸ் என்ன எழுதலாம் 3. இது GOF. இப்போ எனக்கு g காம்போசிட் f(a) அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் x இருக்குதோ அங்கே நம்ம என்னவோ மாற்றிக்கணும், a² ஏவாக மாற்றிக்கணும். அப்போ a² மைனஸ் ஆகிடுச்சு 3. அதாவது எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துக்கணும், a கொடுக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா given that கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால் g காம்போசிட் f(a) அப்படின்னு சொல்லும்போது 1. அப்போ a² - 3 இல்லைங்களா? இதோட வேல்யூ a² - 3 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1. அப்போ a² is equal to 1 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் +3 ஆகிடும். அப்போ a² is equal to 4. அப்போ a is equal to வேணும்னா நம்ம என்ன எடுக்கலாம், +or -√4. அப்போ a is equal to +or -2. இதான் அதோட ஆன்சர். சரிங்களா? அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 4th செகண்ட் சம் பார்க்குறோம். ஃபைண்ட் k if f of k is equal to 2k - 1 and f of f equal to என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம k வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்.
அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எஃப் காம்போசிட் எஃப்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கே அப்படின்றது எஃப் இன்ட்டு எஃப் ஆஃப் கே அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ எஃப் இன்ட்டு என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2k - 1 அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே சைடு நம்மளுக்கு தெரியும் எஃப் ஆஃப் கே அப்படின்னு சொன்னால் அது 2k - 1 எழுதலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்ததுன்னா அது 2x - 1 எழுதலாம். அப்போ எஃப்க்குள்ளே இந்த டேர்ம் இருந்ததுன்னா அது 2 × 2k - 1 -1 நம்ம எழுதலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 4k - 2 - 1 திஸ் இஸ் நத்திங் பட் 4k - 3 ஆகிடும். இது எஃப் ஆஃப் எஃப் கே அப்படின்றது அர்த்தம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா given that அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் என்ன சொல்லிட்டாங்க 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 4k - 3 ஈக்குவல் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா 5. அப்போ 4k இஸ் ஈக்குவல் டு 5 + 3 ரைட். அப்போ 4k இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ k அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8/4. அப்போது ஃபைனலாக k இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே.